சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் வெற்றி பெற்ற நிலையில் அவரது சொந்த ஊரான கடையநல்லூரில் குடும்பத்தினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க தற்போது கேட்கலாம். ராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். அதாவது சிங்கப்பூரில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் வெற்றி பெற்றுள்ளார். அதாவது அவர் குறிப்பாக தென்காசி மாவட்டம் கடையனூர் பகுதியை சேர்ந்த பூர்வீகம் கொண்டவர். அதனால் அவர் குடும்பத்தினர் தற்போது இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதாவது சிங்கப்பூரில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் நேற்றைய முன்தினம் வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 97 இடங்களில் மக்கள் செயல் கட்சி PAC கட்சி 87 தொகுதிகளை கைப்பற்றி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற நிலையில் மீண்டும் மக்கள் கட்சி சிங்கப்பூரில் ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலையில் மக்கள் செயல் கட்சி சார்பில் சிங்கப்பூரில் உள்ள ஈராட் வெஸ்ட் தொகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஷமீத் ரஹ்மாத்துல்லா பின் அப்துல்லா ரசாக் என்பவர் போட்டியிட்ட நிலையில் தற்போது அவர் வெற்றியை பெற்றுள்ளார். அதாவது இந்திய வம்சாவளியான இவர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் இவர் சிங்கப்பூரில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்து வருகிறார். தற்போது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். குறிப்பாக கடையநல்லூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவரது தாத்தா தொழில் நியமித்தமாக சிங்கப்பூர் சென்று நிலையில் அங்கு குடிபெயர்ந்து இவரது தந்தை அப்துல்லா ரசாக் என்பவர் சிங்கப்பூரில் சுங்க இலக்க அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தற்போது ஷமீத் ரஹ்மத்துல்லா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் அவருடைய வெற்றியை கொண்டாடும் வகையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அவரது உறவினர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்துக்கு இவர் வெற்றி பெற்றிருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் என்று அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.